அதிகாரத்துக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். மறுபடியும் விதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இதனுடைய தலைவர்களுக்கு, முக்கியமாக ஞானம் ஆண்டி அக்காவுக்கு, ஞானம் ஆண்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு புலம்பலை தொடர்ந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு வாக்குறுதி இங்க கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். A lament followed by a promise of restoration. இதை நம்ம 7ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். இங்க உண்மையுள்ள மீதியோனருக்காக பேசுகையில் மீகா புலம்புகிறார். இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை பார்த்து, இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அவர் புலம்புகிறார். இங்கே நீதிமான் ஒருவனும் இல்லை என்கிற அந்த விதமான ஒரு காரியத்தை பார்த்து, உண்மையுள்ள மனிதன் ஒருத்தரும் இல்ல, அவங்க எல்லாம் அழிந்து போயிட்டாங்க அப்படின்றத நினைத்து அவர் அதிகமாக வருந்துறதை குறித்து பார்க்கணும். எப்படி அறுவடை முடிந்த பிறகு கோடைக்கால பழங்களை தேடுவதை போல தெய்வீக நபரை தேடுறது ரொம்ப பயனற்றதாக காணப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் நீதிபதிகளும் திறமையானவர்கள் தங்கள் வலைகளை நெய்து எச்சரிக்கையற்றவர்களை கொள்ளையடிப்பதற்கான சட்டத்தை புரட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கடவுளுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படுத்துவதில் திறமையானவர்கள் அல்ல. அப்போ இவங்க ஆதரவற்றவர்கள் அல்லது கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள அவங்கள கொள்ளையடிப்பதற்காக சட்டத்தை புரட்டுறாங்க. ஆனா இவர்கள் மக்களை காயப்படுத்தும் முட்செடிகளை போன்றவர்களாக இருக்கிறாங்க. கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய சட்டத்தை கை கொள்றதுக்கு அவங்க முடியல. அவர்கள் அக்கறையுள்ள மெய்ப்பொருளை போல மக்களுக்கு உதவியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அக்கறையுள்ள மெய்ப்பொருளை போல இல்லாம அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் நம்ம முதல்ல இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். இங்கே மீகா ஒரு துயரத்துல கதறுகிறார். அதே சமயத்துல அத்தியாயம் 1ல அவர் தேசம் அழிவுக்கு துக்கம் அனுசரித்தார். இப்போது அதனுடைய பாவத்துக்காக துக்கப்படுகிறார். ஸோ முதல்ல அதிகாரத்துல இருந்தபோது இந்த தேசமானது அழிவை சந்திக்கிறதே என்று நினைத்து அதை குறித்து அவர் அதிகமாக துக்கம் கொண்டார். இப்பொழுது அந்த சமுதாயத்துல, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பாவத்துக்காக அதிகமாக துக்கப்படுகிறார். ரத்தம் சிந்துதல் மற்றும் வன்முறை இந்த மக்கள் மத்தியில காணப்படுகிறது. சோ இங்க 1வது வசனத்துல, ஐயோ உஷ்ண காலத்து 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன். புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அரிப்பின் கனியும் இல்லை. தேசத்தின் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். அப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ரத்தம் சிந்துதலிலும் வன்முறையிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதே விதமான காரியத்தை தான் மீகா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பார்த்தோம். அவங்க ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரித்து கொண்டு எவ்விதமாக அவர்கள் இவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அல்லது அவங்கள எப்படியாக அவங்க தவறான பாதைக்கு உபயோகப்படுத்துறாங்க, அநியாயத்தினால கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இரத்த பழியினால் நடத்துறாங்கன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ ஆட்சியாளர்கள், நீதிபதிகள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் லஞ்சம் வாங்க சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, முல்லாக்கு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாக புரட்டுகிறார்கள். அப்போ நீதிபதிகளாக, நியாயாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நீதியை புரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதேதான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நியாயத்தை அறிவுறுத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கக்கூடியவர்களாக இவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பரிதானத்துக்காக நியாயம் தீர்க்கிறார்கள், கூலிக்கு ஆசாரியர்கள் உபதேசிக்கிறார்கள், பணத்துக்காக குறி சொல்கிறார்கள் தீர்க்கதரிசிகள். சோ இப்படி சிறந்த நேர்மையான
ஒரு வாழ வேண்டியவர்கள் ஒரு பெரிய ஏமாற்றமாக இங்கே கருதப்படுகிறது. அவனவன் அவர்களில் நல்லவன் முட்செடி கொத்தவன் செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நேர்மையா இருக்கக்கூடியவனே மிகவும் மோசமானவனாக அங்க காணப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. ஒருவரின் அண்டை வீட்டார், ஒருவரின் குடும்பம் அல்லது ஒருவரின் மனைவி கூட அவங்கள நம்ப முடியல. அதுதான் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்வர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருத்தரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. அங்க சமுதாயத்துல மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும், அங்க இருக்கக்கூடிய அதிபதியிலிருந்து வீட்டுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு வன்முறையினால நிறைந்தவர்களாக, நம்பகத்தன்மை அற்றவர்களாக, நேர்மை அற்றவர்களாக, அவர்கள் வந்து தவறான பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழலில் சமூகம் உறவுகள் முறிந்து மக்கள் மற்றவர்கள் மீதான நம்பிக்கையை இழக்கிறார்கள். இந்த போக்கு சமூகத்தை அழித்துவிடும். மீகாவால் யாரையும் நம்ப முடியவில்லை. மீகா யாரையும் உண்மையுள்ளவர்களாக நம்ப முடியாது. எனவே அவர் கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர்கள் வந்து மோசமானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். எங்க பார்த்தாலும் லஞ்சம், லாவண்யம் தலை தூக்கி ஆஹ் 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 தலைவிரித்து ஆடுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை இங்க இந்த இஸ்ரவேல் யூதா பட்டணத்து மக்கள் மத்தியில அந்த தேசத்தின் மக்கள் மத்தியில காணப்படக்கூடிய காரியங்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய சமுதாயத்துல காணப்படுது. லஞ்சம் லாவண்யம் நிறைந்த ஒரு தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. இப்படிப்பட்ட சமூகத்தினால அங்க ஒழுக்க சீர்கேடு தான் காணப்படும், வறுமை தான் காணப்படும், வன்முறை தான் காணப்படும். அங்கே அதிகமான ஒரு வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. இப்ப பாருங்க, பணத்துக்கு குறைவே கிடையாது. ஆ நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நெறைய ப்ராஜெக்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் பணம் அ அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. ஆனா, இந்த பணமானது இங்க இருக்கக்கூடிய பியூரோகிராட்ஸ் அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய இந்த ஆம், அ சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்கள் வழியாக கடந்து செல்லும்போது, அவங்கவங்க கொஞ்சம் பணத்த எடுத்துக்கொண்டு கடைசியில அது உரியவர்களிடத்துல போய் சேரும்போது, அதுல 1ல 10ல 1 பாகம் போய் சேரக்கூடிய நிலைமைக்கு காணப்படுகிறதை இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ அ நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ம நீதி நியாயம் உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த சீன பெருஞ்சுவரை குறித்து ஒரு கதை சொல்லுவாங்க. சீன பெருஞ்சுவர் எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, எதிரிகள் அந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக. ஆனா நடந்த காரியம் என்னன்னா, சீன பெருஞ்சுவர்ல அங்கங்க வந்து நெறையா ஆ வழிகள் இருக்கும். நெறையா வந்து கதவுகள் அ இருக்கும். நெறைய கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக உள்ள போணும். அந்த கேட்ட காக்கக்கூடிய காவலாளிகள் அவங்க 24 மணி நேரமும் ஷிஃப்ட் போட்டு அங்க இருப்பாங்க. அந்நியர்கள் யாரும் வராதபடி. ஆனா, சில சமயத்துல நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த காவலாளிகளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்நியர்கள் உள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, சீன பெருஞ்சுவர் கூட எதிரிகளை முழுவதுமாக அவளிடத்திலிருந்து காப்பாத்த முடியல. ஏன்னா, அந்த சீன பெருஞ்சுவரை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலாளிகள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக இருந்து எதிரிகளை உள்ளே அனுப்பக்கூடியதாக இருக்கிறபடினாலே,
அங்கே வந்து அந்த பாதுகாப்பு அற்றுப்போன ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்கீம் இருந்தாலும், பிளானு, ப்ராஜெக்ட்லாம் இருந்தாலும், அதை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒழுக்கக்கேடுள்ளவர்களாக, லஞ்சம் லாவண்யம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த சமுதாயம் சீர்கெட்டதாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து உலகத்துல அதிகமாக நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம கேர்ஃபுல்லா இதான் இருக்க பேக்ல வேண்டியது வச்சு ஜிப்பு போட்டு. ஆ அ ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சரி. தொடர்ந்து 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இவ்ளோ மோசமான ஒரு நிலைமையில, ஆ அவரு என்ன பண்றாரு, மீகா கர்த்தரை மாத்திரம் நம்புறார். இப்ப பார்த்தீங்கன்னா, சகோதரன் நம்ப முடியல, சகோதரியை நம்ப முடியல, ஆட்சியாளர் நம்ப முடியல, நீதிபதிகள நம்ப முடியல, சிநேகிதனை நம்ப முடியல, அ வழிகாட்டியை நம்ப முடியல, மடியில படுத்துக் கொள்ளுகிற மனைவியை கூட நம்ப முடியல. தகப்பன், மகன், மகள், தாய், மருமகள், மாமி ஒருத்தரையுமே நம்ப முடியல. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னதான் பண்றதுன்னு சொல்லி மீகா புலம்புறாரு. புலம்பிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, 6ஆம் வசனத்துல சாரி 7ஆம் வசனத்துல, நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அப்படின்னா, இப்படி யாரையும் நம்பக்கூடாத நிலைமையில நம்பக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறாரு. அவர் கர்த்தர் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சமூகம் அவர்களை சுற்றி வீழ்ச்சி அடையும்போது, விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? மீகாவின் பதில், என்னைப் பொறுத்தவரை கர்த்தரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 7 அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவர் துக்கப்படுகிறார். ஆனால் கடவுள் கேட்டு தம்முடைய ஜனங்களை சந்தித்து, சமுதாயத்தில் மிகவும் ஆழமாக வேரூன்றியுள்ள தீமையிலிருந்து அவர்களை மீட்பார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இதுதான் நமது பதிலாகவும் இருக்க வேண்டும். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய சமுதாயம் மிகவும் மோசமான நிலைமையில ஒரு ஒழுக்கக்கேடு நிறைந்ததாக, லஞ்ச லாவண்யம் நிறைந்ததாக காணப்படக்கூடிய நிலைமையில நம்ம வந்து ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை வந்து இந்த சமுதாயத்துல ஆழமாக வேரூன்றியுள்ள தீமையிலிருந்து அவர் ஒருத்தர் தான் நம்மை மீட்பார். அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொல்லாத காரியங்களை பார்க்கும்போது கடவுள் மேல் தான் நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். சமூக அமைப்புகளும் சீர்கெட்டு தேவைப்படுபவர்களை புறக்கணித்து ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கும்போது கர்த்தர் மீதான நமது நம்பிக்கையை கைவிடும் அளவுக்கு நாம் சோர்ந்து விடக்கூடாது. மீகாவைப் போல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் பேச வேண்டும். ஆனால் விஷயங்களை நம் கையில் எடுத்துக்கொண்டு பக்தியற்ற முறையில் செயல்படாமல், என் இரட்சகராகிய தேவனுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாரும் சில சமயத்துல லேண்ட் இஷ்யூல பாதிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய சம்பள இஷ்யூல பாதிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய இன்கிரிமெண்ட் இஷ்யூல பாதிக்கப்பட்டிருப்போம். அப்போ வந்து பலவிதமான பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லும்போது, நம்ப கடவுள் மேல நம்பிக்கையா இருப்பது மிக, மிக நல்லது. கடவுள் தான் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஆ நம்ம வந்து தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கக்கூடிய காரியம் 8லிருந்து 10 வரைக்கும் பாவ அறிக்கையும், கர்த்தர் கொண்டு வரப்போவதில் ஆறுதலுடன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுவது. அப்போ எதிரியைக் கண்டு நீ மகிழாதே அப்படின்னு சொல்லி 8ஆம் வசனத்துல சொல்றாரு. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அப்போ கர்த்தர் அ நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ நம்ம விழுந்தாலும் எழும்பக்கூடிய நிலைமையில வரோம். கர்த்தரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அப்போ இவங்க பாவம் செய்தபடியால் கர்த்தருடைய கோபத்தை தாங்க மனதாயிருக்கிறான். கர்த்தர் இறுதியில் தனது வழக்கை விசாரித்து தனக்கு நீதி வழங்குவார் என்பதையும் அவர் அறிவார். சோ கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறபடினால அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறது நலம். அப்போ 9ஆம் வசனத்துல தொடர்ச்சியாக பார்க்கும்போது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன்.
அப்படின்னு சொல்லி இங்க சொல்றதை குறித்து இந்த பகுதியில பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த 10ஆம் வசனத்தினுடைய பகுதிக்குள்ளாக நம்ம வரும்போது, இஸ்ரவேலின் எதிரிகள் தேசம் வீழ்ச்சியடைந்து இருளில் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டாம் என்று மீகா எச்சரிக்கிறார். தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் பாடுபடுகிறாள் என்பதும், கர்த்தருடைய கோபம் அவர் மீது இருக்குது என்பதும் உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பின் நாளில் தேவன் மன்னித்து தம்முடைய மனம் திரும்பிய ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்று அவர்கள் உறுதியாக நம்பலாம். அப்போது இஸ்ரவேலின் எதிரிகள் இழிவுபடுத்தப்படுவார்கள். அப்போ 10ஆம் வசனத்துல முதல் பதில, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். அருமையானவர்களே, நம்ம பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, கஷ்டங்கள் வழியாக கடந்து செல்லும்போது நம்மை பார்க்கக்கூடிய அவிசுவாசிகள், ஒருவேளை ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத நம்முடைய உறவினர்களே கூட நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க. நம்மை பார்த்து அவங்க பகடி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். அவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ண அந்த நிலைமையில ஆண்டவர் என்ன செய்கிறாராம், என் சத்துருவானன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்போ ஆண்டவர் இப்போ நம்ம வெட்கத்தின் வழியாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனா ஒரு காலம் வரும். அப்போ ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய இக்கட்டிலிருந்து, நம்முடைய தோல்வியிலிருந்து, நம்முடைய பயங்களிலிருந்து, நம்முடைய இழப்பிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். அவர் விடுவிக்கும்போது நம்மை பார்க்கக்கூடிய, நமக்கு எதிராக பேசின, கேலி பேசின நம்முடைய உறவினர்கள், அவிசுவாசிகள், நண்பர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் அவங்க வெட்கத்துல தலை குனிவாங்க. அவங்க தங்களுடைய வாயை மூடிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அருமையானவர்களே, நம்ம நீதியாக ஆண்டவருக்காக வாழும் பொழுது பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனா இவற்றின் மத்தியிலே நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அவர் நம்முடைய பலத்த துருகமாக இருக்கிறார். ஆகையினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னுடைய இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வழியாக கடந்து செல்வீர்கள் என்றால், நீதியான வாழ்க்கைக்காக நீங்கள் அநியாயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்றால் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னுடைய வெளிச்சம். அவரே உன்னுடைய நம்பிக்கை. அவரே உன்னுடைய இரட்சணிய கன்மலை. அவரே உன் ரட்சிப்பின் கீதம். அவர் உன்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உன்னை பாதுகாப்பார், பராமரிப்பார். உனக்காக அவர் நீதியை விசாரிப்பார். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல யாத்திராம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த எகிப்து ஜனங்களால் இஸ்ரவேலர்கள் அதிகமாக பாடுபட்ட போது அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. கர்த்தர் அவருடைய முறுமுறுத்தலையும், அவருடைய கண்ணீரையும், அவருடைய புலம்பலையும், அவருடைய வேண்டுதலையும் கேட்டார் என்று சொல்லி யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, மோசே என்ற ஒரு பெரிய தலைவனை ஏற்படுத்தி அவன் மூலமாக இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்லும்படியாக கொண்டு செல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம் என்றால் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. மீகாவினுடைய செய்தி இன்றைக்கு நமக்கு பொருந்தும். இறைவன் தான் பாவம் செய்து மனம் திரும்புபவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கிறார். நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு அவர் நீதியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் நமக்காக சிலுவையின் மரித்ததன் மூலம் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்றார். அப்போ ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. அவருடைய நீதியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் நமக்காக சிலுவையின் மரித்ததன் மூலம் இதை செய்தார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக செய்யாதிருப்பது எப்படி அப்படின்றார். அப்போ சொந்த குமாரனையே நமக்காக பலியாக தந்த தேவன் நம்முடைய நியாயத்துக்காக பரிந்து பேசுவார். எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும், சுற்றத்தார், உறவினர்கள்
நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர், அவங்க கூட நம்மளை கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஒரே தேவன் நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். சோ தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக திட்டமிட்டிருக்கும் ரட்சிப்பை தொடர்ந்து தீர்க்கதரிசி எதிர்நோக்குகிறார். தேவனுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று கேட்கும் இஸ்ரவேலை ஏளனம் செய்யும் எதிரிகளை தேவன் தாமே சமாளிப்பார் என்று சொல்லி 10ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியில பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தெருக்களில் அழுக்கு நிலைக்கு தாழ்த்தப்படும் போது அவருடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். என் கண்கள் அவனை காணும், இனி வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள். அப்போ இந்த விதமான பிரச்சனைகள் வரும்போது, தாழ்த்தப்படும் போது அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் திரும்பி வந்து தங்கள் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பும். தேவனுடைய ஜனங்கள் தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் பிராந்தியம் முழுவதும் சிதறி கிடந்தாலும் அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மேலும் தேவன் அவர்களின் எல்லைகளை விரிவுபடுத்த அவர்களுக்கு உதவுவார். இதுதான் 11, 12 வாசிக்கிறோம். என் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பாவிப்போம். அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்துக்கு வருவார்கள். அப்போ ஆண்டவர் இறுதியாக கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பெயர் சொல்லி அழைத்தப்பட்ட ஜனங்களை அவர் தம் பக்கமாக சேர்த்து கொள்ளுவார். அவர்களுடைய எல்லைகளை விரிவாக்குவார். அப்போ துன்மார்க்க செய்த காரியங்களுக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது விழும். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தம் தேசம் பாழாயிருக்கும். சோ இதை 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கருக்கு விரோதமாக எழும்பும். இஸ்ரவேலை ஒடுக்கின தேசங்கள் பாழாய் விடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது 14ல இருந்து 20 கடைசி பகுதிக்குள்ளாக வரும்போது இங்கே ஒரு ஜெபமும் துதியும் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனம் அதன் உச்ச கட்டத்தை அடையும் போது தீர்க்கதரிசி கடவுளை துதிக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்மேல் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. 15 வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தரக்கூடிய காரியம், இதுவரைக்கும் நீ பாடுபட்டது போதும், இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டது போதும், இதுவரைக்கும் நீ வேதனைப்பட்டது போதும், உன்னை துன்புறுத்தக்கூடிய தேசத்தை நான் பாழாக்குவேன். உன் மத்தியிலே ஆண்டவர் கிரியை செய்வார். உன் மத்தியிலே ஆண்டவர் உன்னை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். பாசானிலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்டால் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றார், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக பணி செய்யும் போது, ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்தும் போது பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அவற்றிலே சோர்ந்து போக வேண்டாம். எப்பொழுதெல்லாம் நமக்கு எதிரான ஆட்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்வார். தீர்க்க தரிசனம் அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது தீர்க்கதரிசி கடவுளை துதிக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். அவர் தங்கள் தோல்வியின் வரலாற்றை வெற்றியின் வரலாற்றாக மாற்றுவார். நல்ல மேய்ப்பனாகிய தேவன் செழிப்பான மேய்ச்சல் நிலங்களில் மேய்க்கும் தன் மந்தையை அன்புடன் கவனித்துக் கொள்ளும் நாளை அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கக்கூடிய காரியம். அப்போ மேய்ச்சல் நடத்தி அன்புடன் மேய்ச்சல் நிலங்கள், செழிப்பான மேய்ச்சல் நிலங்கள் மேய்க்கும் தன் மந்தையை அன்புடன் கவனித்துக் கொள்ளும் ஒரு நாளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ இதுதான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன்.
போஸ்ராவின் ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ தேவன் தன் அதிசயங்களை வனாந்திரத்தில் அவருடைய பிதாக்களுக்கு வெளிப்படுத்தது போல தன் அதிசயங்களை அவர்களுக்கும் காண்பிப்பதாக வாக்களிக்கிறார். அப்போ 15 எகிப்து தேசம் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு முக்கியமான அரசியல் காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை குறித்து, பாராளுமன்ற தேர்தலுடைய அதனுடைய முடிவுகள்லாம் குறித்து ஒரு சில காரியங்களை சொன்னேன். நான் சொல்றதை நீங்க வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேணாம். ஆனா இந்த பகுதியை படிக்கும்போது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இன்னும் சில இடத்துலலாம் பேசுறேன். அதனால எந்த இடத்துல இது சொன்னேன்னு தெரியல. ஒருவேளை ஏற்கனவே இத சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கங்க. ஆனாலும் அந்த பாயிண்ட் வந்து இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு ரெலவென்ட்டா இருக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம், ஆட்சி மாறும், காட்சி மாறும் அப்படின்னு பல காரியங்கள்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆட்சி மாறல. பழைய ஆட்கள் தான் வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, "இது வந்து பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பயப்பட வேணாம். பாம்பு இருக்குதுன்னா, அந்த பாம்பினுடைய விஷமானது முறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ விஷம் முறிக்கப்பட்ட பாம்பு இருந்துச்சுன்னா, அத வச்சு நம்ம விளையாட்டு காட்டிட்டே இருக்கலாம். அத நம்ம விளையாடலாம். நம்ம தோள் மேல கூட போட்டுக்கலாம். அது நமக்கு எந்த தீங்கும் செய்யாது." அப்போ அப்படிதான் இப்ப இருக்கக்கூடிய ரிசல்ட்ட ஒரு வகையில இட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். இதுதான் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லல. நான் பார்க்கிற விதமாக சொல்றேன். ஒரு சிலர் தேவ மனுஷர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அப்போ நம்ம ரொம்ப அதிகமாக பயப்பட தேவையில்லை. அதே சமயத்துல ஆ நம்ம வந்து ஆ இந்த கவர்ன்மெண்ட் வந்து அ 5 வருஷம் இருக்குமா? அல்லது நடுவுல போயிருமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா எப்படி அவங்க வந்து அ ப கவுளா கவிழ்க்காம 5 வருஷம் அவங்க கடந்தாலும், அவங்க தொடர்ந்து சிறுபான்மையருக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக, சபைகளுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க காரியத்தை செய்வார்கள் என்றால், அவர்கள் வாலாட்டுவார்கள் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இந்த 15ஆம் வசனத்தை குறித்து வச்சுங்க. "நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்." அருமையானவர்களே, ஒரு காரியத்தை மறந்து போக வேண்டாம். சில சமயத்துல ஆண்டவர் நேபுகாத் நேச்சார அனுமதிக்கிறார். கோரேசு மன்னன ஏற்படுத்துறார். சில சமயத்துல அங்க பார்த்தீங்கன்னா, கோரேசு மன்னன், இந்த புறஜாதியான மன்னன் அந்த அரசர்லாம் வரும்போது, "நான் தெரிந்து கொண்ட ராஜாவாகிய" அப்படின்னு சொல்லி வருது. அதுல இன்னொரு புறஜாதி ராஜா, அவர பத்தி சொல்லும்போது, "நான் அபிஷேகிக்கப்பட்ட அந்த புறஜாதி ராஜா" பேர சொல்லி சொல்றார். அப்போ அருமையானவர்களே, நம்ம வேத வசனத்துல பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல பார்வோன், புதிய ஏற்பாட்டுல பார்வோன், அப்புறம் கோரேசு மன்னன், அப்புறம் நேபுகாத் நேச்சார். இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா, இவங்க எல்லாரும் வந்து வாலாட்டுனபோது, ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்போ அந்த பார்வோன் ராஜா ரொம்ப இதயத்தை கடினப்படுத்தினபோது, ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பிச்சார். அப்பதான் ஆண்டவரு செங்கடலை 2ஆக பிளந்தார். பாருங்க, இன்னைக்கு நமக்கு விரோதமாக இப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோ சபைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள் என்றால், நம்ம பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால்,
ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை காண்பிப்பார். எகிப்தில் நடந்தது போல செங்கடலை அவர் இரண்டாக பிளப்பார். எரிகோ மதிலை தகர்ப்பார். யோர்தான் நதியை இரண்டாக பிளப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அனல் மூட்டப்பட்ட அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்டாலும் அவளுடைய தலைமுடி ஒன்றும் கருகாதபடி ஆண்டவர் நம்மை அவ்விதமாக ஆஹ், சிங்க குகையோ, சிங்க கெபியோ, அக்கினி சூளையோ நம்முடைய ஆண்டவர் காக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் சிங்க கெபியில போடப்பட்டாலும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு தனிப்பட்ட காரியம் என்னவென்றால், நீங்க வட இந்தியாவுல வந்து இப்படியாக ஆம், புறஜாதியார், அதில் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மே மாதத்துல என்னுடைய சம்பந்தி, அவங்க ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் பாஸ்டராக இருக்காங்க. அவர்கள் வந்து அவங்க பெரிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்காக மொபிலைஸ் பண்ணுவதற்காக நோட்டீஸ் கொடுத்தபோது ஆர்எஸ்எஸ் காரன் வந்து சென்னையில் இது நடந்தது. வந்து அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக ஆர்கியூ பண்ணி, நீங்க வந்து மதம் மாற்றுறீங்க, நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லி ரொம்ப அவரையும் அவரோடு கூட இருந்த ஒரு பாஸ்டரையும் ரொம்ப அதிகமாக கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி அப்புறம் ரொம்ப வாக்குவாதம் ஆகி ஆல்மோஸ்ட் அது கைகலப்பாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணா, இவங்க மேல எதுவும் தப்பு கிடையாது. கடைசியில வந்து பிரச்சனை பண்ணது அவன். அவன் என்ன பண்ணிட்டான், நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயி, என்ன பாஸ்டர்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி, இந்த 2 பாஸ்டர், அதுல என்னுடைய சம்பந்தியும் சேர்த்து கொண்டு போய் புழல் சிறையில போட்டாங்க. அப்போ இது பயங்கரமான ஒரு காரியம். ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி தெரியல. ஆனாலும் அப்புறம் சர்ச் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்கள வெளியில கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. ஆனா, நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எந்த ஆட்சி வந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகரிக்கப் போகிறது. அப்படியானால் விசுவாசிகளாகிய நாம், சபைகளாகிய நாம் இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அதிசயங்களை நம் மத்தியில செய்வார். நம்மள அப்படியே கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, தொடர்ந்து இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், புறஜாதிகள் கண்டு மறுபடியுமாகி மீகா 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 16, 17ல புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காது செவிடாய் போகும். பாம்பைப் போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவரைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடவுள் நம்முடைய எதிரிகளை சமாளிப்பார். அவர்கள் வெட்கப்படுவார்கள் மற்றும் அனைத்தையும் இழக்கப்படுவார்கள். அவர்களுடைய சக்தி அதன் விளைவாக அவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயத்தோடு திரும்புவார்கள். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமனை குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைப்பார்கள். அப்போ அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய பலன் அதையெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுவார்கள். ஆண்டவருடைய வல்லமையை கண்டு ஆண்டவரிடத்துல திரும்புவாங்க. சோ இப்படி அதிசயங்கள் நடக்கும்போது, அற்புதங்கள் நடக்கும்போது, விசுவாசிகள் பாடுபடும்போது தான் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். சோ அப்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? வல்லமையா கிரியை செய்வார். மறுபடியும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வருவோம். எலெக்ஷன் ரிசல்ட்ட பத்தி சொல்லும்போது ஒருத்தர் வந்து சொன்னாரு, "நீங்க வேணா பாருங்க. நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆட்சி மாறும். இப்படியெல்லாம் பண்ணோம். நீங்க அவிசுவாசமா எதுவும் சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எங்க சர்ச் பாஸ்டர் சொன்னாரு, "நம்ம எதிரிகளுடைய ஆட்சி வந்தா நம்ம கவலைப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல." அவர் என்ன சொன்னாருன்னா,
எங்க சபைகள் வளர்ந்திருக்கிறது என்றால், எங்க உபத்திரவம் இருந்திருக்கிறதோ, எங்க எதிர்ப்புகள் இருந்திருக்குதோ, அங்கதான் சபை வளர்ந்திருக்கிறது. அவர் இந்த பாஸ்டர் எங்கள பார்த்து பேசும்போது, "நீங்க எப்பவாவது இயேசு தான் கடவுள், அவர் மூலமா தான் ரட்சிப்புன்னு சொல்லி ஒருத்தருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது அயலகத்தாருக்கோ சொல்லும்போது, அவன் உங்கள கெட்ட வார்த்தையில திட்டியிருக்கிறானா? அவன்கிட்ட நீங்க யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா? எத்தன பேர் அந்த மாரி கெட்ட வார்த்தையில உங்கள திட்டியிருக்கிறாங்க, அடி வாங்கியிருக்கீங்க, கை தூக்குங்க" அப்டின்னாரு. அந்த கூட்டத்துல ஒரு 70, 80 பேர் இருந்தோம். யாருமே தூக்கல. அப்போ அவர் என்ன சொன்னாரு, "நம்ம ஒரு பாடுபடுவதற்கு ஏதுவாக நம்ம சுவிசேஷத்த இன்னும் அறிவிக்கல. ஆனா, நம்ம பாடுபடுவதைக் கண்டு பயந்து ஓடத் தேவையில்ல. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோ நமக்கு வேண்டிய புரொடெக்ஷன தராது. ஆண்டவர் தான் நமக்கு வேண்டிய புரொடெக்ஷன தரார். அதேபோல சர்ச் ஹிஸ்டரிய ஆ இந்த சபையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, சபை எங்கு வளர்ந்திருக்கிறது என்றால், அதிவேகமாக எங்கு வளர்ந்திருக்கிறது என்றால், எங்கு எதிர்ப்புகள் இருந்திருக்குதோ, எங்கு அ அதிகமான துன்புறுத்தல்கள் இருந்திருக்குதோ, அங்கு அங்க வளர்ந்திருக்கு. அருமையானவர்களே, ஆகையினாலே நம்ப அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்காக தீவிரமாக பணி செய்வதற்கு சிங்கக்கெபியோ, அக்கினிச் சூளையோ எது வந்தாலும், எரிகோ மதிலே முன்னே வந்தாலும், யோர்தான் நதி முன்னே வந்தாலும், செங்கடல் முன்னாடி வந்தாலும், அதைக் கண்டெல்லாம் பயப்படாம, ஆண்டவரே நாங்க எங்க பணிய நாங்க செய்றோம். எங்கள பாதுகாக்கிறது உம்முடைய பொறுப்பு. அப்போ இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ போல ஆண்டவர் எங்களை காக்க வல்லவர். அப்படி அவர் எங்களை காக்காவிட்டாலும், நீர் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை நாங்கள் ஒரு காலம் பணிவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பும், ஒப்புக் கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். கடவுள்கிட்ட வந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். கடவுள் நம்மள பாதுகாப்பாரு. எந்த தொந்தரவும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. சுகமாக, சுபிட்சமாக, ஒரு வேதனையும் இல்லாம, கஷ்டமும் இல்லாம வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அது தவறான ஒரு எண்ணம். அப்போ தொடர்ச்சியாக இவர் சொல்லும்போது 18, 19 வசனத்துல முடிவாக தேவனுடைய உண்மைத் தன்மைக்காக அவரை உயர்த்துகிறார். 18ஆம் வசனத்துல, "தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தைப் பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்." சோ, அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஜான் நியூட்டன் சொல்லி நினைக்கிறேன். அவர்தான் "ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம்" என்ற அந்த பாடலை அவர் எழுதினாரு. அவரு தான் என்ன சொன்னாராம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் சமுத்திரத்தில போட்டுட்டு, அங்க ஒரு போர்ட வச்சாராம். என்ன போர்டுன்னா, "நோ ஃபிஷிங் ஹியர்" அப்படின்னு போர்டு வச்சாராம். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்கள்லாம் சமுத்திரத்தில போட்டு விட்டதுனால, இப்படியெல்லாம் நான் இருந்தனே, இவ்வளோ மோசமா இருந்தனே, அத நெனச்சு பார்க்கவே தேவையில்ல. அங்க போய் ஃபிஷிங் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. சோ முடிவாக தேவனுடைய உண்மை தன்மைக்காக அவரை உயர்த்துகிறார். மாறாத அன்புடன் தேவன் பாவத்தை மன்னித்து தம்முடைய சுதந்திரத்தில் மீதியானவர்களின் மீறுதலை மன்னிக்கிறார். அவர் மறுபடியும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு, அவர்களுடைய மனித எதிரிகளை முறியடித்து, அவர்களை கடலின் ஆழத்தில் எறிந்தது போலவே அவர்களுடைய பாவங்களையும் முறியடிப்பார். சோ நம்முடைய எதிரியையும் கடல் ஆழத்தில போடுவாரு. நம்முடைய பாவத்தையும் கடலின் ஆழத்திலே அவர் போடக்கூடியவராக அவர் இருக்கிறார்ன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேசம் உண்மையற்றதாக இருந்தது. ஆனால் தேவன் அவர்களுடைய பிதாக்களான ஆபிரகாமுக்கும், யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்கவில்லை. அதான் 20ஆம் வசனத்துல, "தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும், கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவாரா இடுவ இடுவீராக." அப்போ பூர்வ நாட்கள் முதல் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய சத்தியத்தை ஆணையிட்ட ஆணையை அவர் காத்துக் கொண்டவராக இருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை மறக்கவில்லை. இயேசுவின் மூலமாக இந்த வாக்குறுதி எல்லா மனித குலத்துக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல நிருபத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும், ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவரை விசுவாசிக்கிற அனைவரும் இந்த ராஜ்யத்துக்கு வாரிசுகளாக இருக்கிறார்கள். தேவன் எப்போதும் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ கடந்த நாட்களைப் போலவே அவர்களை மேய்ப்பதற்காக கடவுளின் பாதுகாப்புக்காக ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அதற்கு கடவுள் அதிசயமான காரியங்களை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று பதிலளித்தார். அப்போ கர்த்தர் செய்ததை காணும்போது ஜாதிகள் பயப்படுவார்கள். யெகோவா போன்ற கடவுள் யார் என்று அங்கே சொல்லுவார்கள். அப்போ பாவங்களை மன்னிக்கிற இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யார்? தம்முடைய சுதந்திரத்தில் மீதியானவருடைய மீறுதல்களை கடந்து செல்பவர். அப்புறம் கோபத்தை என்றைக்கும் காக்காதவர். அவர் இரக்கத்தில் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் மீண்டும் மனதுருகி தங்கள் பாவங்களை மன்னித்து, தங்கள் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார். யாக்கோபுக்கும், ஆபிரகாமுக்கும், அதாவது அவர்கள் சந்ததியாருக்கும் அவர் பூர்வ நாட்களிலிருந்து ஆணையிட்டபடியே சத்தியத்தையும், இரக்கத்தையும் கொடுப்பார். தொடர்ச்சியாக இந்த முடிவு பகுதிக்குள்ளாக வருகிறோம். இவ்வாறு மீகா தன் 3 செய்திகளை முடித்தது போலவே தன் புத்தகத்தை முடிக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அளிக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு புதிய கவர்மெண்ட்டுக்குள்ளாக நாங்க போறோம். அப்போ போம்போது இந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்து நம்ம போக தேவையில்ல. நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டு எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலக்கத்தோடு இல்ல, தைரியத்தோடு கூட அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். நம்முடைய கர்த்தருடைய வருகையோடு தொடங்கி மகிமையான எதிர்காலத்தை பற்றி அந்த வாக்குத்தத்தங்கள் கடைசி நாட்கள் எவ்வாறு பெருமளவில் நிறைவேறின என்பதை பார்த்தோம். பாபிலோனிய சிறையிருப்பை தொடர்ந்து ஆலயம் திரும்ப நிலைநாட்டப்பட்டு திரும்ப கட்டப்பட்டது. நிச்சயமாகவே ஒரு பகுதி நிறைவேற்றமாக இருந்தது. ஆனால் அதுவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் என்ன வழங்குவார் என்பதற்கான ஒரு பார்வை மட்டுமே. அதை நாம் இப்பொழுது அவரில் இருப்பதின் மூலம் அனுபவிக்கிறது. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. இவங்க எல்லாம் பாபிலோனுக்கு சிறையிருப்புல கொண்டு போகப்படுவாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க மீந்திருக்கிறவர்கள் ஆண்டவர் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து திரும்பவுமாக அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வருவார். அங்கே புதிய ஆலயத்தை அவர்கள் கட்டுவார்கள். அதே போல ஆண்டவர் நம்முடைய பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவார். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. மீகாவிடந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியம் உண்டு. கடவுளுடைய இயல்பு, கடவுள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம இப்ப நேற்றைய தினத்துல பார்த்த மீகா 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள்ல முக்கியமாக 8ஆம் வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நிறைவேறிய அந்த தீர்க்க தரிசனங்களை கடைபிடிப்பதன் மூலம் நம் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ அருமையானவர்களே, நம்ம தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அற்புதமாக நிறைவேற்றினவர். பழைய ஏற்பாட்டிலே எதிரிகள் வந்தபோது அந்த எதிரிகளை தகர்த்தெறிந்து ஒரு வழியாக வந்தவர்கள் 7 வழியாக முறிந்து ஓடும்படியாக கிரியை செய்த நம்முடைய ஆண்டவர் அவர் இருக்கிறார். அவர் செங்கடலை 2ஆக பிளந்தவர். எரிகோ மதிலை சுக்குநூறாக ஒடித்தவர். அவர் யோர்தான் நதியை 2ஆக பிளந்தவர். அக்கினி சூளையிலே பிள்ளைகளை காத்தவர். அவருடைய பிள்ளைகளை காத்தவர். சிங்க கெபியிலே தானியேலை காத்த தேவன். எலியாவை காத்த தேவன். எலிசாவை காத்த தேவன் நம்முடைய தேவன். சாலமோனை காத்த தேவன். தாவீதை காத்த தேவன். ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காரியம், மேசியாவின் பிறப்பிடம் எப்படி வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் இங்கே உருவாக்கப்படும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியம், இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் கதவுகள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மீகா முதலிலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்றாலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு சொன்னதை மறந்து விடக்கூடாது. நீங்க 1 பேதுருவினுடைய நிருபத்துக்கு திருப்புவீர்கள் என்றால்
1 பேதுருவினுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் ஆஹ் 12ஆம் வசனத்திலே ஆஹ் தங்கள் நிமித்தமாகவே தங்கள் நிமித்தமா அல்ல நமது நிமித்தமாக இவர்களை தெரிவித்தாள் என்று அவர்களுக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல தமது நிமித்தமாக இவர்களை தெரிவித்தாள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை கண்கூடாக நாம காண்கிறோம். அப்போ ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாக நடத்தின தேவன் இருக்கிறதுனால தைரியமாக சென்று சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். தீர்க்கதரிசி இந்த சாரி இங்க இருக்கக்கூடிய தேவதூதலும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இதை நாம மறந்து போகக்கூடாது. ஆம், மீகாவை போன்ற தீர்க்கதரிசிகள் வரப்போற மகிமையில் முன்னறிவித்த போது அவர்கள் பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க போகிற நமக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை பாராட்டுகிறோமா? அப்படியானால் மீகாவின் சொந்த வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி கடவுள் நம்மிடம் என்ன பார்க்கிறாரோ அதையும் நாம் செய்வோம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில பார்க்கணும். சோ தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், நமக்கென்று வாழாதபடி கடவுளுக்கென்று வாழ்வோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம். அதை நம்ம வாழ்க்கையில அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். 2 முக்கியமான ஒரு கதைகளை சொல்லி முடிக்கிறேன். அதுல ஒண்ணு கதை அல்ல, நிஜம். ஒரு கதை என்னவென்றால், ஒரு முறை இந்த கால்பந்து, ஃபுட்பாலும் புல்லாங்குழலும் பேசிக் கொண்டிருந்ததாம். அப்போ இந்த கால்பந்து கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். என்ன சொல்லிச்சான், எனக்குள்ளேயும் காத்து தான் இருக்குது, இந்த புல்லாங்குழலையும் காத்து தான் இருக்குது. ஆனா இந்த ஃப்ளூட் புல்லாங்குழல எல்லாரும் கையில வச்சுக்கிறாங்க, டேபிள்ல வைக்கிறாங்க, தங்களுடைய வாய்க்கு நேரா கொண்டு போறாங்க. ஆனா ஃபுட்பால் ஆகிய என்னை எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கிறாங்க. ரொம்ப ரேரா தான் கையில தூக்குறாங்க. யாரும் என்ன டேபிள்ல வைக்கிறதே கிடையாது. கீழ தான் வைக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி எங்களை படைத்தீர்? எனக்குள்ளேயும் காத்து தான் இருக்குது, அந்த புல்லாங்குழலிலும் காத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபுட்பால் ஆண்டவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், நீ காத்த வாங்கி 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 உள்ளேயே வச்சுக்கிற. ஆனா புல்லாங்குழல் என்ன பண்ணுது, காத்த உள்ள வாங்கின உடனே அந்த 4, 5 துவாரங்கள் வழியாக அந்த காத்தை வெளியிட்டு இனிய நாதத்தை, இனிய ஓசையை, இனிய இசையை, மதுர நாதத்தை அது அது ஏற்படுத்தி அதை கேட்கிறவங்களெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்க வைத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவ்விதமாக அது நல்ல ஒரு இசைக்கருவியாக பிறருக்கு பிரயோஜனமாக அது இருக்குது. அப்போ அது காத்த வாங்கி உள்ளே வச்சுக்கிறது இல்ல, காத்த வெளியிடுது. ஆனா நீ காத்த வாங்கி உள்ளே வச்சுக்கிற, அதனாலதான் எல்லாம் உன்னை எட்டி எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி வாங்கி நமக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சார். அதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மை ரட்சித்த காரியம் அவருக்காக வாழும்படியாக, அவருக்காக கனி கொடுக்கும்படியாக, அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கவும் மிகுந்த கனிகளை கொடுக்கவும் தக்கதாக ஆண்டவர் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி இருக்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியம். அடுத்ததாக, இது கதை அல்ல, இது நிஜம். இந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அப்போ நீங்க நிறைய பேர் சகோதரிகள் இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்றீங்க. அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டு இல்ல, 2 பாட்டு இல்ல, 10,000 பாட்டு எழுதியிருக்காங்க. அப்போ
ஒரு பெண்மணி 10,000 பாட்டை எழுதியிருக்கிறாங்க வாழ்நாள்ல. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான காரியம். அந்த அற்புதம் அதோடு கூட முடியல. அந்த சகோதரிக்கு, அந்த பெண்மணிக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாமயே அவங்க 10,000 பாடல்களை அவங்க இயற்றியிருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு பிறந்ததுக்கு அப்புறம் கண்ணு நல்லா தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க நோய்வாய்ப்பட்டு தவறான சிகிச்சை கொடுத்தபடினாலே மேபி ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது. இவங்க பாடின பாடல்கள் ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறோம். அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இவர்களுடைய பாடல்கள் பாடி உலகம் முழுவதுமாக பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அநேக சபைகளிலே பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆங்கிலத்திலே பிளஸட் அஷ்யூரன்ஸ், ஜீசஸ் இஸ் மைன் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான பாடலை எழுதினாங்க. அது போல நிறைய பாடலை எழுதியிருக்காங்க. டிரா மீ நியரர், நியரர் பிளஸட் லார்ட், இந்த பாட்டையும் அவங்க தான் எழுதினாங்க. யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் இல்ல. நல்ல கெஸ். வேற யாராவது சொல்றீங்களா? அவங்க பேர் ஃபேனி கிராஸ்பி. ஃபேனி கிராஸ்பி. ஆமா, ஃபேனி கிராஸ்பி என்பன்றவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க. அருமையானவர்களே, ஃபேனி கிராஸ்பி அவங்கள ஒரு முறை இன்டர்வியூ பண்ணும்போது, நீங்க பரலோகத்துக்கு செல்லும் பொழுது கடவுள்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஏன் ஆண்டவரே குருடியாக இருந்தேன், எனக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா இன்னும் நான் உமக்காக நிறைய காரியத்தை சாதிச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்டாங்க. கேட்டதுக்கு அந்த ஃபேனி கிராஸ்பி அவங்க என்ன சொன்னாங்களாம், நான் கடவுள்கிட்ட எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ண போறதில்ல. ஆனா கடவுள்கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, நான் பிறந்த பிறகு ஏன் கொஞ்ச நாள் எனக்கு கண்ணு தெரிஞ்சது? பிறவியிலேயே நான் ஒருவேளை குருடியாக இருந்திருப்பேன் என்றால், நான் செத்த பிறகு உயிரோடு எந்திருக்கும் போது பரலோகத்துல பார்க்கக்கூடிய முதல் ஆள் நீராதானே இருந்திருக்க முடியும். என் ராஜாதி ராஜாவை, என் கர்த்தாதி கர்த்தரை, என் தேவாதி தேவனை, மகிமையுள்ள ஆண்டவரை அல்லவா முதலாக என் கண்ணு கண்டிருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் எனக்கு கண்ணு தெரிஞ்சுது. நான் இன்னொரு வாழ்க்கை எனக்கு கொடுப்பீர் என்றால் என்னை பிறவியிலேயே குருடியா படைங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி, நான் ஒரு பெண்மணி தானே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கலாம். இந்த பெண்மணிங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, இந்தியாவே ஆண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையோடு கூட வாழக்கூடிய நாம ஒரு ஆர்டினரி லைஃப்பை வாழக்கூடாதுங்க. எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை வாழணும். மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அப்போ வில்லியம் கேரி சொன்ன விதமாக, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய். ஆண்டவருக்காக ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். அதுக்கு ஆதாரமாக தான் மீகா எழுதின தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் இங்கே 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ இந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஊழிய ஈடுபாடு மூலமாக, நீங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய தியாகத்தின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் ஒவ்வொருத்தரின் மூலமாக
ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ண வேண்டும். சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அசாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம். அவர் எவ்விதமாக தேசத்துக்காக பாரம் கொண்டவராக காணப்பட்டார். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து வருந்தினவராக, தேவனிடத்தில் புலம்பினவராக, அதோடு கூட தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னவராக அவர் காணப்பட்டார். தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தியை கொடுத்து, எதிரிகளுக்கு அவர் எதிர்ப்பின் செய்தி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி தைரியமாக சொன்னார். இதே காரியத்தை தான் நீங்களும் நானும் செய்யணும். அவ்விதமான காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை எதிர்பார்க்க, அதிசயங்களை காண ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். தேங்க்யூ வெரி மச்.